Hello viewers, welcome back to ROM Solution. Today in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டத்துல மவுஸ் வந்து வர்க் ஆகாம இருந்துச்சுனா எப்படி சரி பண்றது, மவுஸ் வந்து அந்த ஏரோ வந்து டிஸப்பியர் ஆச்சுனா எப்படி திரும்ப கொண்டு வரது, அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ மவுஸ் வர்க் ஆகலனா கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சரி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கீபோர்ட்ல விண்டோஸ் மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல நீங்க டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியூ ஆகும். அப்புறம் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது அந்த ஏரோ வந்து உள்ளே வரும். ஸோ அந்த டேப் பட்டனை கிளிக் பண்ண அப்புறம் ஒரு டவுன் ஏரோ பட்டனை வந்து கிளிக் பண்ணிவாங்க. டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிவாங்க இல்லை உங்களோட கீபோர்டில். அதில் மைஸ் அண்ட் அதர் பாயிண்டிங் டிவைசஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா திரும்பவும் டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த PS5 த கம்பேட்டபிள் மவுஸ் அப்படி டிரைவர் இருக்கும். மவுஸ் டிரைவர் இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு என்டர் பண்ணுங்கள். மவுஸ் டிரைவரில் வச்சுட்டு என்டர் பண்ணுங்கள். அப்புறம் திரும்பியும் என்டர் பண்ணும்போது சின்ன ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கீபோர்டில் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஏரோ வரும் ஜென்ரல் பக்கத்தில். திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிரைவர் ஆப்ஷனுக்கு வரும். அப்புறம் திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அந்த ஆப்ஷன் கொண்டு வாங்க. டேப் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் ஆப்ஷனில் வச்சுட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்கும். இதில் வச்சு என்டர் பண்ணுங்கள். அந்த சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட்டட் அந்த ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இந்த டிரைவர் வந்து சர்ச் ஆகும் ஆன்லைனில். இது முடிஞ்சப்புறம் திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த க்ளோஸ் ஆப்ஷனில் அந்த டேப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஏரோவை கொண்டு வாங்க. கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம அந்த டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் அந்த ஆப்ஷனுக்கு கொண்டு வாங்க. டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் அந்த ஆப்ஷனுக்கு அந்த ஏரோ பட்டனை கொண்டு வாங்க. அப்போ அதில் வச்சு என்டர் பண்ணுங்கள். என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்கும் அன்இன்ஸ்டால். அதில் திரும்பி என்டர் பண்ணுங்கள். என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இதையும் டேப் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் Alt + Fn கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். Alt + Fn கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபைல் மேலே ஃபைல் ஆப்ஷன் அந்த ஏரோ வரும். அப்புறம் லெஃப்ட் சைடு உள்ள ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷனில் வச்சுட்டு திரும்ப என்டர் பண்ணுங்கள். அப்புறம் டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வரும்போது ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸ்கேன் ஆகும். அப்புறம் ரீஇன்ஸ்டால் ஆகி அகெயின் உங்களோட அந்த ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரைவ் இன்ஸ்டால் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட மவுஸ் வந்து டிஸப்பியர் இருந்தாலோ அல்லது மவுஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.